பொருந்தாத கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த கூட்டணி எங்கள் கூட்டணி பற்றி பேசுறதுக்கு அவருக்கு ரைட் ராயல் இல்லை. அவர் அரசியலில் புதுசு தெரியாமல் பேசுகிறாரு. அவருக்கு எந்த கட்சி கூட்டணி என்னன்ட்டு அதை பற்றி பேசினா பரவாயில்ல. எங்கள் கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு அம்மான்னு சொன்ன அதிமுகவுடைய தலைவர்கள் தற்போது திசை மாறி பயணிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இல்லை, அவருக்கு எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கே வழியே இல்லை, தகுதியே இல்லை. அவர் யார்? அதிமுகவோட வரலாறு 50 ஆண்டு காலம் பொன்னுலா கண்ட இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி இவர் கத்துக்குட்டி, இவர் சொல்றதுக்கு ரைட் ராயலாக இல்லை. பாஜக கூட்டணி ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் இந்த கூட்டணி பற்றி விமர்சிக்கிறதுக்கு வேண்டிய ரைட்டே இல்லை. அதுதான் எங்கள்கிட்ட கருத்து. அவர் வேலையை பார்க்கட்டும். இப்போ தான் களத்துக்கே வரல, களத்துக்கே இல்லை. மாவட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு. எங்கள் பொதுச்செயலாளர் தொகுதி வாரியாக போகிறாரு. தொகுதி வாரியாக இன்றைக்கி தன்னெழுச்சியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்ன்ற எழுச்சி பயணம் வெற்றிகரமாக இருக்குது. அதனால் மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பாஜகவோட அதிமுக வைக்கல கூட்டணி பொருந்தாத கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த கூட்டணி எங்கள் கூட்டணி பற்றி பேசுறதுக்கு அவருக்கு ரைட் ராயல் இல்லை. அவர் அரசியலில் புதுசு தெரியாமல் பேசுகிறாரு. அவருக்கு எந்த கட்சி கூட்டணி என்னன்ட்டு அதை பற்றி பேசினா பரவாயில்ல. எங்கள் கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு அம்மான்னு சொன்ன அதிமுகவுடைய தலைவர்கள் தற்போது திசை மாறி பயணிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இல்லை, அவருக்கு எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கே வழியே இல்லை, தகுதியே இல்லை. அவர் யார்? அதிமுகவோட வரலாறு 50 ஆண்டு காலம் பொன்னுலா கண்ட இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி இவர் கத்துக்குட்டி, இவர் சொல்றதுக்கு ரைட் ராயலாக இல்லை. பாஜக கூட்டணி ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் இந்த கூட்டணி பற்றி விமர்சிக்கிறதுக்கு வேண்டிய ரைட்டே இல்லை. அதுதான் எங்கள்கிட்ட கருத்து. அவர் வேலையை பார்க்கட்டும். இப்போ தான் களத்துக்கே வரல, களத்துக்கே இல்லை. மாவட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு. எங்கள் பொதுச்செயலாளர் தொகுதி வாரியாக போகிறாரு. தொகுதி வாரியாக இன்றைக்கி தன்னெழுச்சியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்ன்ற எழுச்சி பயணம் வெற்றிகரமாக இருக்குது. அதனால்